ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சுஜி. டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் இல்லை, வெஜிடேரியன் தான். வெஜ்லேயே வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா கோபி மஞ்சூரியன். எல்லாருக்குமே ஸ்பெஷல் அதுதான். ஏன்னா வெஜ்ஜில் வந்து கோபி மஞ்சூரியன், அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி வந்து கோபி மஞ்சூரியன் செய்கிறாங்க. ஸோ வந்து எப்படி செய்கிறாங்க, ஏதான் செய்கிறாங்க நம்ம பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ண முடியும், ஏன்னா ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ண முடியாது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கையில் வேணால் குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக தான் கட் பண்ண முடியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே சேஃபாக கட் பண்ணுங்கள், ஏன்னா கையில் கட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது காலிஃப்ளவர். ஏன்னா அவ்வளோ உள்ளே அந்த மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது சேஃபாக கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சின்ன சின்னதாக புட்டு வச்சுக்கிறோம், ஏன்னா அப்போ தான் வந்து நல்லா வேகும், இல்லைன்னா வேகாது. ஸோ நம்ம ரொம்பலாம் வேக வைக்க வேணாம். சும்மா லைட்டாக வந்து சுடுதண்ணி, உப்பு, அப்புறம் மஞ்சள்தூள் இது மூணுமே போட்டு நம்ம நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு, கொதிக்கிற தண்ணியில் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். எதுக்கு நம்ம சுத்தண்ணியில் போடுறோன்னா, காலிஃப்ளவர் நடுவில் நிறைய பூச்சி புழு அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், சுடு தண்ணியில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து போட்டு உடனே எடுத்துக்கணும், ஏன்னா ரொம்ப வெந்துடுச்சுனாலும் குழன்னு ஆகிடும். அதனால் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்தில் எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு காலிஃப்ளவர் வந்து கரெக்டான ஒரு வெந்திருக்கும். நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், போட்டு உடனே எடுத்தாச்சு. மசாலா வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு, சிக்கன் 65 மசாலா, காஷ்மீரி மசாலா, வீட்டு குழம்பு மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ பாருங்கள், நான் காட்டின மசாலா எல்லாமே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நம்ம காலிஃப்ளவர் மேலே போட்டோன்னா அது நம்மளுக்கு வந்து சரியாக ஒட்டாது. ஒரு காலிஃப்ளவர் மேலே ஒட்டும், ஒரு காலிஃப்ளவர் மேலே ஒட்டாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா காலிஃப்ளவர்லேயும் ஒரே மாதிரி வந்து ஒட்டும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரினா ரொம்ப தண்ணியாக தான் பண்ணோம். ஏன்னா சிக்கன் போடுறதுக்கெலாம் நம்ம கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைட்டாக பண்ணுவோம். இது வந்து நல்லா தண்ணியாக தான் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகும். அதனால் நல்லா தண்ணியாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக ஒட்டும். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம், ஃபுல்லாத்தையும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மஞ்சூரியன் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கோசரம் தான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம், ஏன்னா இது காலிஃப்ளவரில் ஓவராக எண்ணெய் பிடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வடிகட்டியில் போட்டுக்கலாம். இப்போ வந்து அதே பாத்திரத்துலேயே நம்ம எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் வந்து நம்ம பூண்டு கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். இப்போ மஞ்சூரியன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருக்குல்ல, அந்த ஆனியனோட தண்டு இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கொஞ்சம் அது ரொம்ப வேகணும்லாம் இல்லை, கொஞ்சம் மீடியமாக வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சோயா சாஸ், அப்புறம் சில்லி பவுடர், இது ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்கும், அதனால கொஞ்சம் நம்ம வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் நம்ம லிக்விடாக கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒயிட் பெப்பர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னதுன்னா, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம போடுறோம். அப்போ தான் வந்து அது ஒரு மாதிரி சாஸாக வந்து கிடைக்கும் நம்மளுக்கு, இல்லைன்னா லிக்விடாக இருக்கும், தண்ணியாக இருக்கும். இது ஊற்றினோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொலன்னு இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம காலிஃப்ளவர் இப்போ போட்டோம்ல, இப்போ போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி சாஸாக வந்து ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த தழை இருக்குல்ல, அது நம்ம லாஸ்ட்டாக போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே வாயெல்லாம் ஊற ஸ்டார்ட் ஆகிடுச்சு எனக்கு. நம்மளோட கோபி மஞ்சூரியன் வந்து ரெடி பண்ணிட்டாங்க நம்ம வீட்டில். ஸோ
ஸோ எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரிப்பரேஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. சூப்பராக செஞ்சுருக்காங்க அம்மா. ரொம்ப சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னா ரொம்ப லிக்விடாக இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்ஜே சும்மா சாப்பிட்றதுக்கு வெஜிடேரியனும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டா நம்ம வெஜ்ஜு வந்து நம்மளுக்கு பிடிச்ச நான்வெஜ் வந்து நம்ம வெறுத்துருவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கும் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வீடியோ போட தோணும். அதுக்கப்புறம் வந்து நீங்களும் என் வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் நிறைய வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.